அவன் படங்கள்ல வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும். அவன் படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும். நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும். நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன். சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் ஹிட்டான போது வசூல் வந்தால் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு வரி மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க. ஜாதி ஒழிக்கிறதுக்கு, இந்து மதி அழிக்கிறதுக்கு. ஜாதியில் படத்து ரொம்ப தான். இன்னொரு படத்துல பெரியார்லாம் கட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை கட்டினாரு, எம்ஜிஆரை கட்டினாரு. ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்றோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்றோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டோம். அவர் சாமி இல்லைன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர், கடவுள் கும்புற முட்டான்னு சொல்றவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்க அடக்கிட்டாங்க? பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலா அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம். தயவு செய்து பெரியார உங்க ஜாதிக்கு உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன். அவர் நாத்திகன், பெரியார் சாமி இல்லை. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் இருக்காரு தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில நம்ம மாட்டுக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து போடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்குது? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அவரையும் ஜாதி சென்டர் வாங்குங்க, நாடு நாசமா போகும். மாணவர்களோட ஜாதி சென்டர் வாங்குறதே கேடு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, மதம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக விண்ணப்பம் பேரு, அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி இதெல்லாம் இருக்கும். ஜாதி தூக்குங்கிறேன், ஜாதி சென்ற ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை வந்து சலுகைகள் தேவைப்படுதோ,
அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சல நான் எனக்கு என் பிள்ளைங்க யாருக்கும் ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூத் பண்ண மாட்டேன். அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனை அந்த ஜாதி சான்றிதழ அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபில்லப் பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்கு, ஒரு வழியா இருக்கும். நீ இப்போ இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதின்னு கேட்டா எங்கேயும் முடியும். இப்போ மாணவர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது. அப்ப இது மாதிரி எத்தனை உடம்பு வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது. அரசியல் இல்ல, அரசியல் ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரையுலகில் எடுத்துக்கிட்டு. இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க. இவரு டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒன்று வெளிப்படையா தான் சொல்லுவேன். நடப்பு வேற, அது வேற. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எல்லாம் எங்கடா வர போறாங்க? ஒன்று மிகப்பெரிய இது. சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்ட்ரிங் மெஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடலன்னு இருக்கு. அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு ஏன்னா எழுதிட்டு போனேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.